ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். பி மற்றும் கியூயின் மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ் மற்றும் கியூ ஈக்குவல் டு XY எனில் பி மற்றும் கியூயின் மீச்சிறு பொது மடங்கை காண்க. இது 2022 கேட்ட கொஷின். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் ஆஃப் பி அண்ட் கியூ இஸ் எக்ஸ் அண்ட் இஃப் Q equal to XY find the least common multiple of P and Q அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இதுக்கான பார்த்திங்கன்னா அவங்களே அதாவது ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. A equal to P into Y, B equal to QY, C equal to XY, D equal to பார்த்திங்கன்னா PY அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த ரெண்டு எண் என்ன? P, Q. அதான் இந்த ரெண்டு எண். ஓகே, 2 எண்கள் P, Q. அடுத்து உங்களுக்கு தெரியும், இந்த HCF நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா Q ஈக்குவல் டு XYன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு எண்ணில் Qக்கு XYன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், LCM இன்ட்டு HCF அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது LCMும் HCFும் பெருக்குனா அந்த ரெண்டு எண்ணும் பெருக்கிறதுக்கான ஈக்குவல் அப்படின்றது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கே தெரியும் எல்சிஎம்னா மிசிமம் இப்போவோ தெரியும். இப்போது எல்சிஎம் என்னன்னு தெரியாதனால எல்சிஎம் நம்ம அப்படியே விட்டுடுறோம். அடுத்தது எக்ஸு மீபேவாக எடுத்து எக்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். அவங்களே கொடுத்துட்டாங்க கணக்கில். ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூக்கு பதிலாக XYன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கியூக்கு பதிலாக XYன்னு போட்டிருக்கோம். சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கும்போது எல்சிஎம் தான் நம்மளுக்கு வேணும். அதனால் எல்சிஎம் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிறோம். எல்சிஎம்மை நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிறோம். ஸோ அப்போது இந்த எக்ஸு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வந்துடும். ஓகேங்களா? கீழே வந்துடும். அப்போது பி இன்ட்டு XY, PXYன்னு போட்டேன். இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துடும். மேலே கேன்சல் ஆனிச்சா அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு PY. இது ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். மக்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்டுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி. மீண்டும் நம்ம இதே மாதிரியான ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.